வணக்கம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, சிஎம் ஐயா, வருவாய்த்துறை மற்றும் திருவண்ணாமலை கலெக்டர் உங்கள் அனைவருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள். ஐயா, நான் நங்கநல்லூரில் சென்னையில் இருக்கேன். எனக்கு பூர்வீகமாக போலூர் தாலுக்கா சேதல்மட்டு கிராமத்தில் வீடு தோட்டம் இருக்குது. அது விஷயமாக பட்டாவுக்காக பல முறை முயற்சி செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஆரணியில் ஆர்டிஓ கிட்ட 5 முறை மனு கொடுத்தேன். அது இல்லாமல் கலெக்டர்கிட்ட 2 முறை மனு கொடுத்தேன். ஜமாபந்தியில் மனு கொடுத்தேன். அது இல்லாமல் சிஎம் செல்லு மூலிமா 120 மனுவுக்கு போட்டிருப்பேன். ஆஃப்லைனில் நிறைய மனு போட்டிருக்கேன். எல்லா மனுவையும் வாங்கி வச்சுட்டு அதுவும் குறைஞ்சது 3-4 வருஷமாக இதுக்காக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட்டா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. அந்த பூர்வீக இடத்துல நாங்கள் 4-5 தலைமுறையாக எனக்கு தெரிஞ்சு வசிக்கிறோம். எனக்கு 52 வயசு. என்னுடைய இடத்துக்கு வேறொரு பேர் பதிவாகிருக்கு. அந்த பேரை நீக்கிட்டு யூடிஆர் கரெக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் பல முறை மனு போட்டுட்ருக்கேன். அந்த இடத்துல நாங்கள் எத்தனை வருஷமாக ஆண்டு அனுபவிச்சிட்ருக்கோம். அந்த இடம் எங்களுடைய அனுபவத்தில் தான் இருக்குது. நான் கம்பி வேலி போட்டு வச்சுருக்கேன். இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு 2 days பிஃபோரு போலூர் தாலுக்கா ஆஃபீஸுக்கு நான் போயிருந்தேன். ஐயா, அந்த பட்டா விஷயம் என்ன ஆனதுன்னு கேட்டதுக்கு, இல்லை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கோர்ட்டு மூலிமா போய் பார்த்துக்கோங்கன்னு தாசில்தார், அது இல்லாமல் துணை வட்டாட்சியர் 2 பேரும் சேர்ந்து நீங்கள் கோர்ட்டு மூலிமா போய் பார்த்துக்கோங்கன்னு இது மாதிரி ஒரு மனு அடித்து கொடுத்துட்டாங்க. அந்த இடத்த பற்றி ஒரு என்கொயரியும் பண்ணாமல், அந்த இடத்த விசிட் பண்ணாமல், இது மாதிரி பொய்யான ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப கவலைக்குரியதாக இருக்குது. நான் ஆல்ரெடி இந்த பட்டா விஷயமாக பல ஆண்டு போராடி மறுபடியும் நான் கோர்ட்டு கேஸுன்னு இன்னும் பல வருஷமாக போயிட்டுருக்கணும். ஐயா, எனக்கு 52 வயசு. எனக்கு 8 வயசில் ஒரு குழந்தை இருக்கா. அந்த குழந்தைக்காக இந்த இடத்த ஒரு தெளிவு பண்ணி சரி அதை கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஃப்யூச்சரில் எனக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு யாருமே அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. நான் ஒரே ஒரு வீட்டுக்கு ஒரே பையன்தான். என்னுடைய அப்பா அம்மாவும் தவறிட்டாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பகிர்ந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இந்த பட்டா விஷயத்தில் நீங்கள் எல்லாரும் எனக்கு ஒரு உதவி பண்ணால் பெரிய பேர் உதவியாக இருக்கும். என்னுடைய வாழ்நாளில் ஒரு பெரிய புதிய ஒரு நல்லது உருவான மாதிரி இருக்கும். நான் இந்த பட்டா விஷயத்தில் தாலுக்கா ஆஃபீஸில் போலூரில் பல முறை கஷ்டப்பட்டுட்ருக்கேன். பல முறை போயிருக்கேன். எனக்கு இதுக்கு ஒரு கரெக்டான தெளிவான பதில் இல்லை. ஐயா, இதுக்கு நல்ல வழி செய்யணும். இதுக்காக உங்ககிட்ட இது மாதிரி ஒரு மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன்.